ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வேர்ல்ட் ஆஸ்மா டே. ஸோ எவ்ரி இயர் மே ஃபர்ஸ்ட் டியூஸ்டே வந்துட்டு வேர்ல்ட் ஆஸ்மா டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு டவுட் வந்துட்டு கேன் ஆஸ்மா பி கியூர்ட் பெர்மனெண்ட்லி அப்படிங்கிறது. ஸோ த ரியாலிட்டி இஸ் ஆஸ்மா cannot பி கியூர்ட் பட் யூ கேன் ப்ரிவெண்ட் கெட்டிங் ஆஸ்மா அட்டாக்ஸ். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ்மாங்கிறது வந்து இட் இஸ் அ க்ரானிக் ஏர்வே டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது ஒரு அலர்ஜி ட்ரிகர் இருந்துகிட்டே இருந்து கூட ஆஸ்மாவாக ப்ராக்ரஸ் ஆகலாம். இல்லைன்னா நான் ஏற்கனவே என்னோட ஓல்ட் வீடியோஸ்லலாம் சொன்ன மாதிரி சைல்ட்ஹுட்லேருந்து ஆஸ்மா வந்துட்டு அடல்ட்ஹுட்க்கு ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் எல்லா சில்ட்ரன்ஸ்க்குமே வந்து இந்த மாதிரி நடக்குமான்னு பார்த்தா டெஃபினட்டாக கிடையாது. 50 to 60% ஆஃப் த கிட்ஸ் வந்துட்டு ஆஸ்மாவை யூஸ்வலி பை ஏஜ் ஆஃப் 12 இயர்ஸ் அவுட்க்ரோ பண்ணிடுவாங்க. பட் ஈவன் அந்த மாதிரி மிச்ச சில பேருக்கு இருந்தால் கூட ஏர்வே வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாகவே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்த கிட்ஸ் வந்துட்டு லேட்டர் அடல்ட்ஹுட்டில் வந்துட்டு ஒரு ஸ்மால் எக்ஸ்போஜர் டு ஸ்மோக் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இரிட்டன்ஸ் இல்லை ஒரு டஸ்ட் மைட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எக்ஸ்போஜர் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா மறுபடியும் ஆஸ்மா வந்துட்டு ட்ரிகர் ஆகிடுது. ஸோ ஆஸ்மா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு கோல் ஆஃப் ஆஸ்மா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் மார்னிங் டைமில் வர ஆஸ்மா அட்டாக்ஸ் அண்ட் நைட் டைமில் வர ஆஸ்மா அட்டாக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அதை நாங்கள் சிம்டம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆல்சோ ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆர் ஐசியூ அட்மிஷன். இன்னொன்று ஆஸ்மா இருக்கிறவங்க வந்துட்டு நார்மலான லைஃப்பை எப்படி லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இன்னொன்று பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஆஸ்மா ட்ரீட்மெண்ட்டோட கோல். ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ண முடியும்னு கேட்டால் சிம்பிளாக வந்துட்டு 2 திங் தான். ஒன்று வந்துட்டு நான் ஃபார்மகாலஜிக்கலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கலாம். டெய்லி ரெகுலர் எக்ஸசைஸ் ஃபார் 40 மினிட்ஸ், யோகா, ப்ரீதிங் எக்ஸசைஸ் இது எல்லாமே வந்துட்டு ஆஸ்மா கண்ட்ரோல் பண்ணும் பை இம்ப்ரூவிங் யுவர் லங் ஃபங்க்ஷன். செகண்ட் வந்துட்டு யூஸ் ஆஃப் இன்ஹேலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆஸ்மா இருக்குன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ரெகுலராக ஆஸ்மா யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஆனால் நான் இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு தடவையும் உங்களுக்கு ஆஸ்மா வரும்போது உங்கள் லங் ஃபங்க்ஷன் கம்மியாகிக்கிட்டே தான் இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்கள் லைஃப் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்ட் ஆகும். அடிக்கடி வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் நிறைய தேவைப்படும். இது எல்லாமே நடக்கலாம்.